வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சே கெங்கம்பட்டு வேளாண்மையாளர் பி ரமேஷ். இவர் இம்மாவட்ட வேளாண்மை துறையின் மானிய உதவியோடு எண்ணெய் பனை சாகுபடி செய்து வருகிறார். இச்சாகுபடியில் இவர் பெற்ற உயர்வை பற்றி கேட்டபோது, கன்று வந்து அரசு மூலிமா மானியத்தில் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்காக உரமும் ஒரு வருஷத்துக்கு உரமும், மற்றபடி வந்து ஊடு பயிருக்காக அரசு மானியம் 5000 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வருஷம் வந்து கண்ணுக்காக 10,000 ரூபாய் சப்சிடியில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2.5 ஏக்கரா போட்டிருக்கேன். 2.5 ஏக்கராவுக்கு 150 கன்று போட்டிருக்கேன். செடியெலாம் வந்து நல்லா பச்சுன்னு பாதுகாத்து உரம்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். நல்லா இருக்குது. இது வந்து 3வது வருஷத்தில் வந்து ஹீல்டு தருன்ட்டு சொல்லியிருக்காங்க. நானும் அதுபோல் நல்லா பாதுகாப்பாக பண்ணிக்கிட்டு வரேன் சார். நான் இதுக்கு முன்னாடி வந்து சாத்துக்குடி, மல்லாட்டை, கம்பு, கேழ்வரகு இது போல் பயிரெலாம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். வருங்காலத்தில் வந்து ஆளுங்க பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால கன்று வச்சு நல்ல பலன் தரும், ஆளுங்களை செலவும் குறையும். அதே போல் 2.5 ஏக்கராவுக்கு வந்து இந்த 150 கன்று வந்து ஒரே ஆளை வந்து வேலை செஞ்சு பயன்பெறலான்ட்டு இந்த 150 கன்று வந்து 2.5 ஏக்கரில் வச்சு நான் பாதுகாத்துட்டு வரேன். நல்ல பலன் தரும். நட்ட 3வது வருஷத்துல இருந்து 30வது வருஷத்துக்கு வரைக்கும் இதுக்கு ஆயில் இருக்குது. 3வது வருஷத்துலேருந்து காய்ப்பு வரும். அதே போல் காய்ச்சல் நாளில் வந்து ட்ரிப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் அரசு மானியத்தில் தான் போட்டிருக்கேன். நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஊடு பயிராகவும் இப்போ தற்பொழுது வந்து சம்பிங் போட்டிருக்கேன். இந்த 3 வருஷத்துக்கு இது பலன் தர வரைக்கும் இது சம்பிங் வந்து வந்துடும். சம்பிங் முடிஞ்ச உடனே இது வந்து மறுபடியும் கண்டினியூவாக 3வது வருஷத்துலேருந்து வந்து பலன் தர மாரி வர மாரி நான் வச்சுருக்கேன் சார். மேலும் விவரம் பெற பி ரமேஷ் அவர்களை 09626975500 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சூரிய ஒளி மின்கலத்தின் மூலம் இயங்கும் மோட்டார் நீர் இணைப்பானை பற்றி விவரிக்கின்றார் திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண் பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் ஏ மூர்த்தி அவர்கள். சூரிய ஒளி மூலம் இயங்கக்கூடிய சோலார் பம்ப் செட்டை நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து சோலார் பம்ப் செட் வந்து 17 பேனல் போர்டுகளை கொண்டது. ஒவ்வொரு பேனலும் சீரியல் கனெக்ஷன் மூலம் இணைக்கப்பட்டு அது வந்து போர்வெல்லுடைய மின் மோட்டாரோட பைவச்சு மின் மோட்டாரோட இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் மோட்டார் வந்து ஒவ்வொரு பேனல் போர்டு வந்து 285 வோல்ட்டு, மொத்தம் 4845 வோல்ட்டு கொண்டது. 5 HP மோட்டார் வந்து இணைக்கப்பட்டு அதன் மூலம் இந்த சூரிய ஒளி மூலம் அந்த மோட்டார் இயங்கி தண்ணீரை வந்து இறைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சோலார் மின்சக்தி மூலம் இயங்கக்கூடிய இந்த பம்ப் செட்டானது இப்போ தற்சமயம் வந்து 3 ஏக்கராவுக்கு நெல் நடவு செய்திருக்கிறார். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டு நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது, பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இது மேலும் வந்து இந்த திட்டமானது வந்து
சூரிய ஒளியினால் மின்சாரத்தை சேமித்து மின்சாரம் இல்லாத விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இது பிக்சட் டைப் போர்வெல் டைப்பான ஒரு சோலார் பம்ப் செட் சிஸ்டம். இதில் 3 டைப் இருக்குது. சோலார் பம்ப் செட் வந்து ரொட்டேட்டிங் டைப், ட்ராக்கிங் டைப்னு பேர். அது போர்வெல்லையும் இணைக்கலாம், ஓப்பன் வெல் திறந்தவெளி கிணத்துலையும் அமைக்கலாம். இந்த திறந்தவெளி கிணத்துல அமைக்கலாம். இது வந்து தற்சமயம் நீங்கள் பார்த்துருப்பது பிக்சட் டைப் போர்வெல்லுக்கு இணைக்கப்பட்டுள்ள சோலார் பம்ப் செட். இது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த சோலார் பவர் சிஸ்டத்தை வந்து பென்சிங் போட்டு விவசாயிகள்லாம் பாதுகாக்கணும். இல்லைன்னா மற்ற ஆடு மாடு வந்து முட்டி இந்த பேனல் போர்டை நாசம் செஞ்சிடும். அதனால் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது விவசாயிகள் பென்சிங் போட்டு பாதுகாக்கணும். விவசாய பெருமக்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய முதல்ல நான் வந்து இந்த பென்சிங் அமைத்து இதனுடைய பராமரிப்பை பற்றி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது இதனுடைய வந்து இந்த சோலார் பம்ப் செட் அமைக்கும்போது இந்த சோலார் பம்ப் செட்டுக்கு அருகாமையில் 100 அடி எந்த உயரமான மரமோ கட்டிடமோ இருக்கக்கூடாது. சூரிய வெளி அதனால் வந்து இந்த பேனல் போர்டில் படுவதை தடுக்கும். அதனால் அதை வந்து அந்த மாதிரி இருந்தால் தயவு செய்து அந்த மரங்களையோ அல்லது மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். மழை காலத்தில் வந்து கிட்டத்தட்ட காலையில் இந்த சோலார் பம்ப் செட் வந்துடுது. காலையில் 9 மணி முதல் 5 மணி வரை கூட நல்லா இயங்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில். மழை காலத்துலேயும் கூட இந்த சோலார் பம்ப் செட் இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. சூரிய வெளிச்சத்துக்கு தகுந்தவாறு இதனுடைய வெளி அவுட்புட் ஈல்டு வந்து மாறும். இதனால் வந்து மழை காலத்தில் கூட இந்த சோலார் பம்ப் செட்டை இயங்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த சோலார் பம்ப் செட் சிஸ்டமானது காலை 9 மணி முதல் ஈவினிங் 5 மணி வரைக்கும் இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. விவசாயிகள் வந்து அது சிறு விவசாயி மற்றும் குறு விவசாயி, பெரிய விவசாயிகளோட இந்த சிஸ்டத்தை போட்டு அமைத்து கொள்ளலாம். இவங்களுக்கு வந்து கிணறு வந்து நிலம் உள்ள விவசாயிகள், அதாவது கிணறு போர்வெல்லோ அல்லது ஓப்பன் வெல்லோ உடைய கிணறு இருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமே இந்த சிஸ்டம் அமைக்க ஏதுவாக இருக்கும். சோலார் பம்ப் செட்டினுடைய மொத்த விலை வந்து 3,99,822 ரூபாங்க. இதில் வந்து விவசாயிகள் வந்து பங்களிப்பு தொகையாக 95,342 ரூபாய் பங்களிப்பு தொகை செலுத்தணும். அரசு மானியமாக 3,04,480 ரூபா அரசு மானியம் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து பங்களிப்பு தொகை 95,342 ரூபா டிடியாக எடுத்து அந்த செயற்பொறியாளர் அல்லது உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சிட்டா அடங்கல் இதர டாக்குமெண்ட் ஃபோட்டோ அது ரேஷன் கார்டு ஜெராக்ஸோடு நீங்கள் கொடுத்த அந்த விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு இந்த சிஸ்டம் அமைத்து தரப்படும். மேலும் விவரம் பெற ஏ மூர்த்தி அவர்களை 09434227694 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.